ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் இனிய ரமலான் வாழ்த்துக்கள். நாளைக்கு தான் ரமலான். நான் தான் சொல்லுவேன். ரம்ஜான் வாழ்த்துக்கள், ரமலான் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். பெருநாள் ரமஜான் வாழ்த்துக்கள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பிரியாணி டே நாளைக்கு தான் பிற தெரியும். இன்றைக்கி பிரியாணி கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு பிரியாணி கொடுத்தாங்கன்னா நான் ஒர்க் பண்ண ஷோரூம் தான். நான் வந்தேன்னா எனக்கும் ஒன்று. நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அதாவது இவங்க ஒர்க் பண்ணுற ஷோரூம் தான் அஸ்டம் மோட்டார்ஸ். ஓகேங்களா? ராயல் சுசுகி ஷோரூம் வந்து இன்னைக்கு ஆமாம் என் கம்பெனி சார்பாக பிரியாணி கொடுத்துட்டாங்க. ஓகே. பிரியாணி உதாச்சலம் மனமாக இருக்குது. ஒரு ஜாங்கிரி கொடுத்துருக்காங்க. ஓ, டால்ச்சா ஆச்சா கொடுத்துருக்காங்களா? அது ரைத்தாவாக இருக்கும். ரைத்தா அது கிரேவியாக இருக்கும். இல்லை சிக்கன் 65. ஓ, இந்த தடவை என்ன சிக்கன் 65 கொடுத்துருக்காங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு சிக்கன் 65 ரைத்தா ரெண்டு எடுத்து வச்சுக்குவோம். ரைத்தா ரெண்டு எடுத்து வச்சுக்குவோம். நீங்கள் வீட்டில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? திறந்து பாருங்க. திறந்து பாருங்க. சொல்ல முடியாத நீ திறந்து பாருடா. சர்ப்ரைஸ் அப்படின்னு ஒன்று ப்ரைஸும் இல்லை, சாதா ப்ரைஸ் கூட இல்லை. இருங்க, ஸ்பூன் எடுத்து வந்திருக்கேன். ஸ்பூனில் அவனை எல்லாம் இப்போ சாப்பிட்டு காலி பண்ணுறது. உங்கள் அம்மாவுக்கு வைக்க வேணாமா? நீ வச்சு வைக்க முடியுமா? ஆமாம். மட்டன் பிரியாணி அருமையாக இருக்குது. மட்டன் பிரியாணி பார்க்கும்போதே வாசனைலாம் செம்மையாக இருக்குது. சாப்பிடும் பாருங்க. மட்டனா பீஃபா? பீஃப் பிரியாணி இல்லை, மட்டன் பிரியாணி தான். மட்டன் பிரியாணி வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் பிரியாணி சொல்லு, நீ வேலை சொல்லு. அதனால் அவராக சொல்லாரு, நீ வீடியோ எடுத்தது போதும், வீடியோ எடுத்தது போதுட்டா, எது நீங்களே கொடுக்கலாம். சரியா? பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குது. அதனால் இந்த 1 பாட் ரைஸ் இந்த ஓரமாக இருக்கும். 1 பாட் ரைஸ் அது பேர். ஆமாம், பருப்பு சோறா? ஆமாம், பருப்பு சாதம். எனக்கு இருந்த டைமுக்கு இதை தான் நான் செஞ்சேன். கொஞ்சம் மூடி போட்டு வைக்கிறீங்களா? இறுகி போயிடும். பருப்பு சோறு சூப்பராக இருக்குது. பருப்பு சோறு சூப்பராக இருக்குது. பருப்பு சோறு சூப்பராக முட்டை முட்டை பருப்பு சோறு முட்டை. இவர் முட்டை முட்டை தோலோட போட்டு செஞ்சு. அது தோலா? தோலை அப்புறம் யார் செஞ்சது தெரியல, ஏதோ உளுந்து தெரியாமல் போட்டா முட்டை தோலை போட்டு நான் அறக்க பறக்க செஞ்சீங்க. ஏங்க நீங்கள் ரைட்டு விடுங்க. இதெல்லாம் வந்து நடுவில் அவனை போய் ஆட்டிக்கிட்டே செஞ்சுக்கிட்டேன். சரிங்களா? ஓகே. இது என்ன தக்காளி தொக்கா முட்டை தொக்கா? முட்டை தொக்கு. சூப்பராக இருக்கும். இதான் இன்றைக்கி செம்மத்தியான லஞ்சு.